அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டங்க, கம்பு தோசை. எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த டம்ளரில் தாங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். இது 200 கிராம்ஸ் வரும். உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நான் இப்போ காமிச்ச கிளாஸால் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்து 4 ஹவர் ஊற வச்சுருக்கேன். நம்ம கம்பு அதே மெஷர்மெண்ட்டில் தாங்க எடுத்துருக்கோம். 200 கிராம்ஸ் எடுத்து ஊற வச்சுருக்கோம். அரிசி எதே அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு கம்பு எடுக்கணும். கம்பு பாருங்கள், தீட்டின கம்பை எடுத்துக்கணும். நீங்கள் தீட்டாத கம்பு வாங்கினீங்கன்னா ஊற வைக்கிறது கஷ்டம், தீட்டி நம்ம ரெடி பண்ண முடியாது. அதனால் கடையில் வாங்கும் போதே தீட்டின கம்பு வாங்கிக்கோங்க. இதுவும் 4 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த கப்லையே பாதி கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அது கூட சேர்த்து அதே 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட பழைய வீடியோக்குள்ளே அடைக்கும் மாவு அரைக்கும் போது நான் சொல்லியிருப்பேன், அரிசி பாதி அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற பொருளை அரைக்கணும். அதாவது உளுந்தோ அது கூட வேறு எது சேர்க்குற பருப்பு வகைகளை அரைச்சோன்னா தான் நமக்கு என்ன ஆகும்னா ஈக்குவலாக மசிஞ்சு வரும். அதனால் இப்போயும் நான் பாதி அரிசி அரைஞ்சதுக்கப்புறம் கம்பையும் உளுந்தையும் சேர்த்து அது கூட அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு மாவு பார்க்கலாங்க. நம்ம மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இது கூட கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை கரைச்சி வச்சிடலாம். இது 8 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் மாவு நம்ம இட்லி மாவு எப்படி புளிக்க வைப்போமோ அதே மாதிரி 8 ஹவர்ஸ் இதை புளிக்க வச்சுருங்க. நம்ம கம்போட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கம்பு ரொம்பவே நமக்கு உடம்புக்கு நல்லது. அது ஒரு சிறுதானிய வகையை சேர்ந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். எப்போவுமே கம்பை காலை வேலை உணவாக எடுத்துக்கோங்க. நைட்டில் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். கம்பு குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் அதை பழைய கூழ் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. வெயில் காலத்துக்கு ஆனால் ஏற்றுறது. மழை கால டைமில் நம்மளால் அந்த மாதிரி சாப்பிட முடியாது. கூழை சுடு கூழாக காய்ச்சி குடிக்கலாம். அப்போ இந்த மாதிரி தோசை நம்ம சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இந்த மாதிரி கம்பை நம்ம மார்னிங் டைமில் சூடாக தோசையில் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி மாவு அரைச்சி நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போது நம்மளோட மாவு 8 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்குறோம். நல்லா அழகாக மாவு ரெடியாகி வந்திருக்குங்க. இதில் நம்ம எப்படி தோசை ஊற்றலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கல் நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசை ஊற்றலாம். நம்ம தோசைக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது இந்த மாதிரி கம்பு தோசைக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ தோசை வெந்துருச்சுங்க. தோசையை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.